கர்த்தர் வந்து மறக்காதவர், உடன்படிக்கையை மறக்காதவர். அவர் அவர் என்ன சொன்னாரோ அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற மறவாதவராய் இருக்கிறார். நேற்றுக்கு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். அப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு அந்த உடன்படிக்கையில அவர் ஆபிரகாம் கிட்ட பண்ணதை நிறைவேற்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருக்கிறப்ப குறைவிலே இருந்தார்கள். உபத்திரவம், பாடு, கஷ்டம், பெருமூச்சு, இதுதான் அவருடைய வாழ்க்கையா இருந்தது. அவருடைய வார்த்தையை கேட்டு அவர்கள் எகிப்தை விட்டு கிளம்பி வந்த உடனே அவங்க வனாந்தரத்துல 40 வருஷம் இருந்தாங்க. 40 வருஷமும் அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டது. ஆனா அந்த கானான் தேசத்துக்குள்ள போன உடனே அந்த முதல் சந்ததியில அவங்க பிள்ளைங்கள்லாம் அந்த சந்ததிக்குள்ள அங்க அந்த கானான் தேசத்துக்குள்ள போறாங்க. அங்க பாலும் தேனும் ஓடுகிற ஏராளம் தாராளம் உள்ள அந்த நிறைவான இடத்துலதான் அவங்கள கொண்டு போய் சேர்த்தார். அப்ப இன்றைக்கு நம்ம வந்து குறைவிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ தேவைகள் சந்திக்கப்படுங்க, வர்ற சம்பளம் எல்லாத்துக்கும் சரியா இருக்கு, இப்படியே நம்ம வாழ்க்கையை ஓட்டலாம் அப்படின்னு இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துல மீதம் இருக்கத்தக்கதாக கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்போ உபாகமம் 8வது அதிகாரத்துல 3வது வசனம் பாருங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாத மன்னாவினால் உன்னை போஷித்தார். அதாவது நம்ம இருதயத்துல இருக்கிறத நம்ம அறிந்து கொள்ளும்படியா அந்த சூழ்நிலைகள் வருகிறது. வியாதி வர்றப்ப என்ன பேசுறோம், பண தேவைகள் இருக்கிறப்ப என்ன பேசுறோம், வீட்டுல குறைவுகள் இருக்கிறப்ப நம்ம என்ன பேசுறோம், வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிறப்ப நம்ம என்ன பேசுறோம்னு நம்ம இருதயத்துல என்ன இருக்குன்னு நம்ம அறிந்து கொள்ளும்படியாதான் அந்த சூழ்நிலைகள் வருகிறது. ஆனா அந்த சூழ்நிலையில கர்த்தர் என்னுடைய ராஜாவா இருக்கிறார், அவர் என்னுடைய எஜமானனா இருக்கிறார், எனக்கு விடுதலை கொடுப்பார், நான் தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற